உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், ஒரு விஷயத்த நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்லை, நாங்க கேட்டோம். அவர் அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம். எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பதான் நாங்க அதிகாரத்துல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இது irrelevant. It is irrelevant totally. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நேத்து சென்னை மெட்ரோக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி, பொய்ய பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளால அவங்கள பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேங்க, இது நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்றேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில்ல போட்டுட்டு இருக்காங்க? நான் என்ன சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஒரு ஹால்ல பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு. கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல. ஒரு விஷயம் தப்பா முதல்ல போகுதுன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் ஃபியூவல். அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் திருப்பியும் இது நடந்தது, அது நடந்தது, அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இல்லை இல்லை என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா, வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நான் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போகிறது அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதுல நாங்க அது இல்லன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்றாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் சொல்றேங்கறாங்க. கரெக்ட் மேம், பட் என்னன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க he didn't mean anything malicious னு சொல்லும்போது அவரும் அபாலஜைஸ் பண்ணதுக்கு ஓகே அவர் ஹால்ல பேசினாரு. அது எஸ் அதுதான்
தொழிலதிபர்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்னு சொல்றேன். யாரும் வரவே மாட்டாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழில் அமைப்புகள் கிட்ட நீங்க வேணா பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம சங்கடப்படுத்திட்டோம். அம்மா நான் என்ன சொல்றேன், அப்படியே விடணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதுல இருந்து தரப்புல இருந்து இன்னொருத்தங்க பதில் சொல்ற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க இது வந்து all of us accept. இது வரைக்கும் யாருமே இத்தனை அபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்க வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தி அபிஷியல்ஸ் were very courteous. எங்க ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கும் அதுதான் வருத்தம். ஒரு இஷ்யூ இல்ல நான் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 1 மாசம் வேலை பண்ணோங்க. 1 மாசம் வேலை பண்ணோம். நேற்று காலையில பார்த்தீங்க, அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டமா இருந்தது. அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களுக்கு கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.